இன்னைக்கு ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போறோம். ஈவினிங் டூ நைட் என்னோட வொர்க் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்கான கன்டென்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும், என்ன இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்னைய லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு வீடியோக்கான கன்டென்ட் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடாத பழக்கம். இது நம்மளுக்கு லைஃப்ல மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இது மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நெறைய விஷயத்த இழந்திருப்போம். நம்மளுக்கே அந்த விஷயம் தெரியும். நம்மகிட்ட இந்த மாரி பழக்கம் இருக்குது. அத மாத்திக்கணும் அப்படின்னு. ஆனா நெனச்சாலும் அத மாத்திக்க மாட்டோம். ஆனா கண்டிப்பா அந்த விஷயத்த நம்ம மாத்திக்கணும். அது என்ன அப்படின்னா, கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிறது. அப்படி இல்லன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கிறது. இந்த 2 விஷயமே ரொம்ப ரொம்ப தப்பு. கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிறது என்னன்னா, நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் தெரியும், நெறைய விஷயங்கள் புரியும். இத செய்றதுக்கான நெறைய திறமை கூட இருக்கும். ஆனா, நம்மகிட்ட அதுக்கான நம்பிக்கை இருக்காது. நம்மளால முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிய நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த நம்பிக்கை இல்லாததுனால, அந்த விஷயத்துல துணிஞ்சு இறங்கவும் நம்ம ரொம்பவே பயப்படுவோம். ஸோ, நம்பிக்கை இல்லாம இருந்தாலே, அந்த இடத்துல நம்ம செய்ற செயலுக்கான வெற்றி குறைஞ்சுக்கிட்டே தான் போகும். நம்ம நம்பிக்கை இல்லாம செய்றது நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும். ஸோ, அவங்களுக்கும் ஒரு கேள்விக்குறி மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, இந்த நம்பிக்கை இல்லாத விஷயம் உங்கள மட்டும் இல்ல, உங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அது மிகப்பெரிய பாதிப்ப குடுக்கும். இது மூலமா நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த செய்யணும்னு நெனச்சாலும், எவ்வளோ சின்ன விஷயத்த செய்யணும்னு நெனச்சாலும், அதுல திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கையோட திருப்திகரமா செஞ்சு முடிச்சா தான் அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலே நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ, நம்பிக்கை இல்லாம இருக்கிறது நம்மள நாமே ஒரு படி கீழ இறக்கிட்டு போற மாரி ஆயிரும். ஸோ, இந்த தப்ப மட்டும் நீங்க செய்யாதீங்க. எப்பவுமே சின்ன விஷயமோ, பெரிய விஷயமோ எது செஞ்சாலும், எத செய்யணும்னு நெனச்சாலும் ஒரு முழு நம்பிக்கையோட செய்யுங்க. நம்பிக்கைய மட்டும் இழந்துராதீங்க. அடுத்ததா ஓவர் கான்ஃபிடன்ஸ். அதாவது கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிறவங்களும், ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த செயல்ல வெற்றி அடையவே முடியாது. ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலும் அது நல்லா தான் வரும். அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அதுக்கான முழு முயற்சியை அதுல குடுக்கவே மாட்டோம். அது மாதிரி அந்த விஷயத்த புதுசா செய்றதுக்கான நெறைய விஷயங்கள யோசிக்க கூட மாட்டோம். ஏன்னா, நம்மளுக்கு டேலண்ட் இருக்குது. நான் தானே இந்த விஷயமா சாதாரண எனக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி அதுக்கான எஃபோர்ட்ட எடுக்கவே மாட்டோம். இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியாது. தெரிஞ்ச விஷயமே நம்மளுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சா நிக்கிறப்ப, அது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு நெனைக்கக்கூடாது. அதுக்கு இன்னும் நம்ம பெட்டரா என்னென்ன எஃபோர்ட்லாம் குடுக்க முடியுமோ, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல சேர்த்துக்க முடியுமோ, அந்த மாதிரி யோசிச்சு பண்ணணும். கண்டிப்பா எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஓவர் கான்ஃபிடன்ஸா மட்டும் இருக்காதீங்க. நம்மளோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்மளோட கண்ண மறைச்சிரும். நம்மள அடுத்த லெவலுக்கு போகவே விடாது. அதனால எந்த இடமா இருந்தாலும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் சரி, நான் இதுல டேலண்ட். எனக்கு இது தெரியும். ஸோ, இதுக்கான எஃபர்ட் எனக்கு தேவையே இல்ல. இந்த சில்லி விஷயத்துக்கு போய் இவ்ளோ எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள இளக்காரமா பார்க்கறது, இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப தப்பு. கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கவே கூடாது. அதிக நம்பிக்கை இருக்கலாம். அதீத நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதீத நம்பிக்கை கண்டிப்பா நம்மளுக்கு ஆபத்த தான் தரும். ஸோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நான் பெருசு, எனக்கு இது தெரியும். உன்கிட்டலாம் நான் எதுக்கு இத போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரையும் குறைச்சும் எடை போடக்கூடாது. நம்ம என்னதான் ஒரு விஷயத்துல டேலண்டா இருந்தாலும், இன்னும் சில பேர்கிட்ட அந்த விஷயத்த கேட்கிறப்ப, சின்ன சின்ன ஐடியாஸ சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன ஐடியாஸ் கூட நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இதுவரைக்கும் அது தெரிஞ்சுக்காத விஷயமா கூட இருக்கலாம். அதனால விஷயம் பெருசோ, சிறுசோ நம்ம யார்கிட்ட வேணாலும் அத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு கீழ நம்மளோட வயசு கம்மி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வராம, நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். தெரியாதத தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கறதுல தப்பே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் கான்ஃபிடன்ஸ் லெவல நம்மளோட பாடி வெயிட் லெவலோட கம்பேர் பண்றேன். பாடி வெயிட் கொஞ்சம் முன்ன கொஞ்சம் பின்ன போகலாம். ஆனா மொத்தமா டவுன் ஆயிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ, அந்த மாரி தான் கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிறது. அதே மாதிரி பாடி லெவல ஒரே தான் மெயின்டெயின் பண்றது. கான்ஃபிடன்ஸ் லெவல எப்பவும் ஒரே மாதிரி வச்சுக்கிறது. ஒரே தான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது. அப்ப அது எப்பவுமே நல்லது தான். அப்புறம் பாடி வெயிட் ஓவரா இருக்கிறது. ஓவரா இருந்தா கண்டிப்பா நம்மளோட உடம்புக்கு நல்லது இல்ல. ஸோ, ஓவர் கான்ஃபிடன்ஸும் ஒபேசிட்டி மாரி தான். கண்டிப்பா அது எப்பவுமே நம்மளுக்கு டேஞ்சர் தான்.
ஸோ நம்ம லைஃப்பில் மாற்றிக்க வேண்டிய பழக்கம் கான்ஃபிடென்ஸே நீங்கள் வந்து இல்லாமல் வந்து எப்போவும் வந்து ஒரே மாதிரி வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து மாற்றிக்கங்க. அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் அதையும் மாற்றிக்கணும். ஸோ எப்போவுமே ஒரேதாக பி கான்ஃபிடென்ட் அண்ட் பி பாசிட்டிவ். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களோட லைஃப்லையும் வந்து நிறைய சேஞ்சஸை கொடுக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கான்ஃபிடென்ட் லெவல்லையும் பாசிட்டிவையும் வந்து உங்களால் உண்டு பண்ண முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.